ஒரு அழகிய பசுமையான கிராமத்தில் முத்து என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ராமு என்ற ஒரு மகன் இருந்தான். முத்துவின் முக்கிய வேலை ஆடுகளை வளர்த்து தினமும் அவற்றை அருகிலுள்ள காட்டிற்கு கூட்டி சென்று மேய்ப்பதுதான். காலையில் ஆடுகளை கூட்டி சென்று மாலை நேரத்தில் அவற்றை பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பிக் கொண்டு வந்து விடுவான். ஒரு நாள் முத்துவிற்கு அவசரமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆடுகளை யார் மேய்ப்பது என்று அவன் சிந்தித்தான். இறுதியில் வேறு வழியின்றி அந்த பொறுப்பை தனது மகன் ராமுவிடம் ஒப்படைக்க முடிவு செய்தான். இருந்தாலும் அவனை நம்பியே அந்த வேலை ஒப்படைத்து முத்து புறப்பட்டான். அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை காட்டிற்கு கூட்டி சென்றான். ஆடுகள் அமைதியாக புல் மேயத் தொடங்கின. ராமு அருகிலிருந்த ஒரு பெரிய பாறையின் மேல் அமர்ந்து கொண்டான். அவனுக்கு வேலை செய்து பழக்கம் இல்லாததால் நேரம் செல்லவே இல்லை. அவன் சலித்து போனான். அப்போது தூரத்தில் சில விவசாயிகள் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஆசை ராமுவுக்கு தோன்றியது. திடீரென்று அவன் புலி வருது, புலி வருது என்று பெரிய சத்தமாக அலறினான். அந்த சத்தத்தைக் கேட்ட விவசாயிகள் எல்லாம் பதறி கையில் கிடைத்த குச்சிகளை எடுத்துக்கொண்டு அவன் இருந்த இடத்திற்கு துரிதமாக ஓடி வந்தார்கள். எங்கே புலி என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் ராமு சிரித்துக்கொண்டு புலி எதுவும் இல்லை, நான் பொய் சொன்னேன் என்று கூறினான். இதனால் கோபமடைந்த விவசாயிகள் அவனை கண்டித்துவிட்டு மீண்டும் தங்கள் வேலையை செய்ய புறப்பட்டார்கள். ராமு அவர்களை ஏமாற்றியதில் மகிழ்ச்சி அடைந்தான். அடுத்த நாளும் அவன் அதேபோல புலி வருது என்று கூச்சலிட்டான். இந்த முறை விவசாயிகள் வந்து பார்த்தபோது மீண்டும் அது பொய்யாகிவிட அவர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள். இவனை இனிமேல் நம்பக்கூடாது என்று முடிவு செய்து சென்றார்கள். 3வது நாள் ராமு மீண்டும் ஆடுகளை காட்டிற்கு கூட்டிச் சென்றான். வழக்கம் போல் பாறையின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து உண்மையாகவே ஒரு புலி காட்டின் அடர்ந்த பகுதியிலிருந்து வெளியே வந்து ஆடுகளை நோக்கி வருவதை அவன் பார்த்தான். ராமு பயந்து நடுங்கினான். உடனே பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு புலி வருது, புலி வருது, உதவி பண்ணுங்க என்று உண்மையிலேயே கத்தினான். ஆனால் அவன் குரலைக் கேட்ட விவசாயிகள் இவன்தான் மீண்டும் பொய் சொல்றான் என்று நினைத்து யாரும் அவனை நம்பவில்லை. அவர்கள் தங்கள் வேலையை தொடர்ந்தனர். சிறிது நேரத்தில் புலி பாய்ந்து வந்து ஒரு ஆடை பிடித்து கொண்டு ஓடிவிட்டது. ராமு மிகவும் பயந்து வருந்தி உதவியற்றவனாக நின்றான். நான் இப்போது உண்மையாயே சொன்னேன், ஆனாலும் யாரும் என்னை நம்பவில்லை என்று அவன் மனம் உடைந்து கொண்டான். மீதமிருந்த ஆடுகளை கூட்டிக் கொண்டு அவன் சோகமாக வீட்டிற்குத் திரும்பினான். கதை சொல்லும் நெறி: ஒருவன் எப்போதும் பொய் சொல்லிக் கொண்டே இருந்தால் அவன் உண்மையைச் சொன்னாலும் யாரும் அவனை நம்ப மாட்டார்கள்.